ஹாய். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? நம்மள நாம எப்படி பார்க்கறோங்கிறது நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்துதுன்னு? இன்னைக்கு நம்மள நாம ஏத்துக்கிறதுக்கும் தன்னம்பிக்கைக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இதுக்குள்ள போலாம். இந்த மொத்த விஷயமுமே இந்த ஒரு வரியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இது நம்ம உடம்பு மேல இருக்கிற நம்பிக்கைக்கும் நம்ம நெருக்கமான உறவுகளுக்கும் நடுவுல ஒரு நேரடி கோடு போடுது. இது வெறும் உடம்பு விஷயம் மட்டும் இல்லைங்க, இது நம்ம மனசு பத்தின விஷயம். இந்த ஐடியாவை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற எல்லா ஐடியாஸுமே இந்த ஒரு சின்ன டெக்ஸ்டில் இருந்து தான் வருது. பார்க்க சில வரிகள் தான், ஆனா இதுக்குள்ள நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு பிலாசபி ஒளிஞ்சிருக்கு. சுய சந்தேகத்திலிருந்து தன்னம்பிக்கைய நோக்கிய ஒரு பயணத்தை இது எப்படி விளக்குதுன்னு பாப்போமா? சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். சந்தேகத்தோட நிழல். இது நம்மள பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வு. நமக்குள்ளேயே ஒரு சின்ன வாய்ஸ் கேட்கும் பாருங்க, அது நம்மள பத்தி சந்தேகப்பட வைக்கும். அது நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். இங்கேதான் பாருங்க, அந்த சின்ன சந்தேகம் ஒரு பெரிய ஆக்ஷனா மாறுது. அது நம்ம எண்ணத்துல ஆரம்பிச்சு நம்மள சுத்தி இருக்கிற உலகத்திலிருந்து நம்மளையே மறைச்சுக்க வைக்குது. வெட்ட வெளிச்சத்தை விட்டுட்டு நமக்கே நாம ஒரு கூண்டுக்குள்ள அடங்கிக்கிறோம். இதோட விளைவு, இப்படி நம்மள நாமே மறைச்சுக்கிறதுக்கு நாம கொடுக்கிற உண்மையான விலை இதுதான். ஒரு முழுமையற்ற வாழ்க்கை. வாழ்க்கையோட கலர்ஸ, அனுபவங்களை, உறவுகளை முழுசா அனுபவிக்க முடியாம போறது. அப்போ இந்த நிழல்லேந்து வெளியே வரத்துக்கு வழிதான் என்ன? ஆனா நல்ல வேளையா இதுக்கு ஒரு வழி இருக்கு. சந்தேகம்ங்கிற அந்த இருட்டுக்கு எதிரான வெளிச்சம்தான் சுய ஏற்பு. இப்போ இந்த ஏத்துக்கிறதோட சக்திய பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ரெண்டு விதமான வாழ்க்கை பாதைகள். ஒரு பக்கம் சந்தேகத்தால கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நம்மள நாம ஏத்துக்கிறதுனால கிடைக்கிற சுதந்திரம். சுதந்திரமா சிரிக்கிறதுக்கும் நிம்மதியா உணர்றதுக்கும் முதல் படி நம்மள நாம ஏத்துக்கிறது தான். பாருங்க, இந்த மொத்த மாற்றமும் நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். எப்போ நம்ம உடம்ப முழுசா ஏத்துக்கிறோமோ அப்போதான் மத்தவங்களோடையும் நம்மால முழுமையா கனெக்ட் பண்ண முடியும். இது நம்மள மட்டும் இல்ல, நம்ம உறவுகளையும் மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி. இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அழகுன்னா என்ன? இந்த சமூகம் சொல்ற டெஃபினிஷனையெல்லாம் தாண்டி உண்மையான அழகுங்கிறது எது? அத மறுபடியும் வரையறை செய்ய வேண்டிய நேரம் இது. பொதுவா நம்ம அழகு எங்க தேடுவோம்? ஒரு கண்ணாடில தானே. ஆனா இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்க பார்வைய கொஞ்சம் உள்ள திருப்புங்கன்னு சொல்லுது. உண்மையான அழகு நம்ம வெளித்தோற்றத்துல இல்லன்னா அப்போ அது எங்கதான் இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மையான, காலத்துக்கும் அழியாத அந்த அழகு எங்க இருக்கு? பதில் இங்கதான் இருக்கு. இதுதான் இந்த முழு அனாலிசிஸோட மைய புள்ளி. அழகு உடம்புல இல்ல, அது தன்னம்பிக்கையில இருக்கு. இது நாம அழக பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு கருத்து. கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே. தன்னம்பிக்கை தான் உண்மையான அழகுன்னு வச்சுக்கலாம். அந்த அழகால நமக்கு என்ன கிடைக்கும்? அது எப்படி நம்மள ஒரு முழுமையான வாழ்க்கையை நோக்கி கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். நம்மள நாம ஏத்துக்கிறதுனால கிடைக்கிற ரிவார்ட்ஸ் இதெல்லாம் தான். வாழ்க்கைய அறக்குறையா இல்லாம முழுசா வாழ்றது, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஆழமா உணர்றது, மத்தவங்களோட ஒரு உண்மையான பிணைப்பை ஏற்படுத்துறது, இதுதான் தன்னம்பிக்கை நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. ஃபைனலா இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரும். சந்தேகம் நம்ம ரெக்கைய ஒடிக்குதுன்னா, தன்னம்பிக்கை நம்மள பறக்க வைக்குது. ஒரு முழுமையான, நிறைவான வாழ்க்கையோட சாவி அது நம்ம தன்னம்பிக்கை தான். இந்த ஆய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இன்னைக்கு உங்க தன்னம்பிக்கையை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? அது ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஆனா அது உங்களுக்காக இருக்கணும். இந்த எண்ணத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நன்றி.